அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. எனர்ஜைஸ் யுவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் 5 விஷயங்களை பற்றி, அதாவது ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டிய 5 விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் இருந்தது. அதை நான் சமீபத்தில் ஒரு கல்லூரியில் போய் பேசும்போது சொன்னதுக்கு அந்த மாணவர்களெல்லாம் அதில் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்கள் நாங்கள் இதிலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு. அதாவது எப்படி ஒரு கொக்கு விழிப்புணர்ச்சியோடு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப கவனத்தோடு இரு அப்படின்னு. ஒரு நாய் வந்து காவல் காக்கும்போது அது படுத்துட்டு இருந்தால் கூட ஒரு சின்ன சத்தம், எங்கேயாவது ஒரு சரசரப்பு வந்தால் கூட இம்மீடியட்டாக அது தன்னோட இதில் கொண்டு அது செயல்படும். அதே மாதிரி காக்கா மாதிரி விடாமுயற்சியோடு இரு அப்படின்னு. எப்படி காக்கா வந்து எப்படி விடாமுயற்சியாக தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த கல் போட்டு அந்த தண்ணி மேலே வரைக்கும் பார்த்துருந்து குடித்ததோ, இதை வந்து நான் ஒரு கதையோடு கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னேன். அது அவங்களுக்கு வந்து இந்த கதை ஒன்றும் புதுசு இல்லை, கதை ரொம்ப பழைய கதை தான். விஷயம் நான் ஒரு புத்தகத்தில் படித்த விஷயத்தை சொன்னேன். இந்த கதையையும் இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லும்போது அது அவங்க மனசுக்குள்ளே போய் உட்கார்றது என்னால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது, அதாவது அளவோட எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அளவோட சாப்பிடு அப்படின்னு. இது வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயமாக அந்த புத்தகத்தில் இல்லை. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா, நீங்கள் பார்க்குற விஷயங்களில் கூட ஒரு அளவு இருக்கணும். இதை தான் பார்க்கணும் அப்படின்னு, இவ்வளவு தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கணும். கேட்குற விஷயத்துலையும் ஒரு அளவு இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு அளவோடு செய்ய வேணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தது. எல்லாத்துக்கும் மேலே கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போகணும். அந்த காலத்துலலாம் எப்படி ஒரு குருகுலம் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. 4 செவத்துக்குள்ளே இருந்து கற்றுக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு குருகுலத்தில் போய் சேர்ந்து அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு பல பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி தான் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நிறைய உங்களால் கற்றுக்க முடியும். இந்த 5 விஷயமும் ஒரு மாணவனுக்கு தேவை. இந்த 5 விஷயமும் எப்படி ஒரு மாணவனுக்குள்ள புகுத்தி கொள்வது அப்படின்னா, இந்த மாதிரியான கதைகள் மூலமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது இது நிறையா அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும். அதனால் கதையாக மட்டுமே பார்க்காமல் அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை ஊடுருவி பார்த்து அதை நம் வாழ்க்கையோடு பொருத்தி ஏற்றுக்கொள்வது தான் சிறந்த ஒரு வழி அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.